ஆமாம், அவருக்கு வந்து அவர் மகன் இறந்ததுலேருந்து அவர் வந்து ரொம்ப துயரத்துக்கு ஆளாயிட்டார். அவரால் முடியவே இல்லை. ஓகே. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து உடல் தளர்ந்து தான் போயிருந்தார். கண்டிப்பாக. அவர் உறுதி வந்து மன உறுதி இருந்தால் கூட உடம்பு அதுக்கு இடம் கொடுக்கல. நீங்கள் பல இடங்களில் அவரை பார்க்கும்பொழுது நம்ம கம்பீரமான பாரதி ராஜாவை பார்த்துருக்கோம். எத்தனை வருடமாக அவரை பார்க்குறோம். அவர் அப்படி நடந்து வர்றது, மைக்கை பிடிக்கிறது, அவர் வந்து மற்றவர்களை அப்படி ஒரு ஆதிக்கம் செலுத்தி பேசுகிறது. ஏன்னா அவர் அப்பான்னு இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கும். இந்த இயக்குநர்கள் எல்லாருமே அவரை பார்த்து சென்னைக்கு வந்தவங்க தானே. எல்லாருமே வந்து அப்பான்னு அப்படியே அவர்கிட்ட நிற்பாங்க. எல்லாத்தையும் நம்ம அப்படியே அந்த அவருடைய கம்பீரமான பாரதி ராஜாவை பார்த்துட்டு அந்த அந்த மனோஜ் இறப்பதற்கு முன்னால் வந்து அவரை கைதாங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க. அந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவருக்கு. அந்த மகனுடைய மறைவுக்கு பிறகு ரொம்ப தளர்ந்துட்டார். கிட்டத்தட்ட படுக்கையாகவே இருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல வேலையாக அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பேர் கூட இருந்து, மனைவி மகள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களால பெருசாக இங்கே வந்து தொடர்ந்து பார்த்துக்க முடியாது. அது இல்லாமல் அவரை வந்து உயிராக நேசிக்கிற கொஞ்சம் பேர் கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு தான் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. பட் மருத்துவர்கள் பெரிய போராட்டத்துக்கு இடையில் அவர் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஓரளவுக்கு சரியாயிட்டாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க.